அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் கடந்து போகலான்னு நினைக்கிறேன். 5வது வசனத்தை பாருங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உன் வழியை, உன் பாதையை, உன் செயலை, உன் நோக்கத்தை, உன் எண்ணத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தரையே நம்பியிரு. அப்பொழுது காரியங்கள் எல்லாம், நீ எதிர்பார்த்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர் வாய்க்க பண்ணுவார். அடுத்த வசனம் பாருங்களேன். நீ அப்படி காத்திருக்கும் போது, கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிக்கும் போது, உன் நீதி எப்படி இருக்குமா? வெளிச்சத்தை போல் இருக்கும். உன் நியாயம் பட்டம் பகலை போல விளங்க பண்ணுவார். அடுத்த வசனம் 7வது வசனம் பாருங்க. ரொம்ப கவனமாக கவனிங்க. நம்ம படித்த அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் வசனம் 5வது வசனம், கர்த்தருக்கு உன்னை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு. உன்னுடைய செயல், எண்ணம், நோக்கம் எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்புவிச்சிரு. எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். சரியா? அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி நீ ஒப்புவிக்கும் போது நீதி வெளிச்சம் போல இருக்கும், நியாயம் பட்ட பகலை போல இருக்கும். அடுத்தது பாருங்க, 7வது வசனம், நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திரு. காரிய சித்த, அதாவது காரியத்தின் மேல நோக்கம் இருக்கிறவன் மேலும், தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. காரியத்தை கெடுக்கிறவன் மேலேயும் தீவினை செய்கிறவன் மேலேயும் நீ எரிச்சலாகாத. அது உன் வேலை இல்லை, அதனால் நீ எரிச்சலாகாதே. 8வது வசனம், என்ன பண்ணிடு? கோபத்தை விட்டுடு. ரொம்ப அடிக்கடி கோபப்படுற, அந்த கோபத்தை விட்டுடு. உக்கிரத்தை, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை துண்டாக வெட்டிடலாமான்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனித்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை ஒரே வெட்டாக வெட்டிடணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்டினான்னு அர்த்தம் சாவணும்னு தானே அர்த்தம், சாவு தானே அர்த்தது. அப்போது எரிச்சல் என்ன பண்ணணும்னா நம்மளை பயங்கரமான பாவத்தில் கொண்டு போய்விடும். கோபம் ரொம்ப மோசமானதுங்க, இருக்கிறதுலையே ரொம்ப மோசமானது கோபம். வசனமே என்ன சொல்லுதுன்னா, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாத. கோபம் வரும் தான், கோபம்லாம் வராதெல்லாம் இருக்காது. மனுஷனாவே கோபம் இருக்க தான் செய்யும். ஆனால் கோபப்படு, ஆனால் என்ன செய்யாத? பாவம் செய்யாத. உனக்குள்ளவே அதை அமுக்கி அப்படியே சரி பண்ணிக்கோ. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, கோபத்தை நெகிழ்ந்து அதை சரிப்படுத்து. அப்புறம் உக்கிரத்தை விட்டுரு. அப்புறம் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா 9வது வசனத்தில் அதுக்கு அர்த்தம் சொல்றாரு பாருங்க. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லாமல் போயிடுவாங்க. அறுத்து போட்ட மாதிரி போயிடுவாங்க. அறுத்து போட்டவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பயிர் இருந்துச்சுங்க, அறுத்து எடுத்து போயிட்டாங்க. வெறும் தாளடி தான் இருக்கும். நெல் அறுக்கிறத பார்த்தீங்கன்னா, அறுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வெறும் தாளடி மட்டும்தான் இருக்கும். தாளடியில் நடக்க முடியாது, காலை குத்தம். அது மாதிரி கொஞ்சம் பொல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அறுப்புண்டு போவாங்க, அறுத்து கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த பூமி உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்கள். இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்கள். சில பேர் சொல்றாங்க, நமக்கு எப்படியும் பூமி இந்த உலகத்தில் கஷ்டப்படனாலும் சம்பாதிக்கலனாலும் வேலை செய்தாலும் வேலை செய்யலைனாலும் 6 அடி நிலம் நமக்கு சொந்தமாக இருக்குது
அந்த வசனம் இல்லைங்க இது. பூமியை சுதந்தரித்து கொள்வாய்னா அதை ஆண்டு அனுபவித்து கொள்வாய்ன்னு அர்த்தம். அந்த 6 அடி நிலம் எப்படி இருக்குது, அது எப்படின்னா நீ செத்துட்ட பேர் எத்தனை புதைச்சி அது உன்னை ஆண்டு கொள்ளுமே தவிர நீ அதை ஆண்டு கொள்ள முடியாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இது என்னன்னா சுதந்தரித்து கொள்ளுவாய், உனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவாய் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் நமக்கு சொந்தமான ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றுமே இல்லைங்க. சில பேர் பாருங்கள் 1000 ஏக்கரு 2000 ஏக்கரு 3000 ஏக்கரு அப்படி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பேர். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த காருண்யா பொறியியல் கல்லூரி அதுக்கு மட்டும் அந்த இடம் மட்டும் 1000 ஏக்கரில் இருக்குது. அந்த இடம் மட்டும் 1000 ஏக்கரில் இருக்குது. யோசித்து பாருங்களேன், அந்த கல்லூரி மட்டும் 1000 ஏக்கரில் இருக்குது. நமக்கு அட்லீஸ்ட் ஒரு சென்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரா மாட்டாரா? அப்போ ஏன் நமக்கு கிடைக்கல, இதுவரையிலும் ஏன் கிடைக்கல? அப்படி தான் நம்ம பார்க்கணும். நாம் என்ன பண்ணோம், அவங்க இப்படி சம்பாதிச்சாங்க அப்படி சம்பாதிச்சாங்க, ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிறத தேவன் அனுமதிக்க மாட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இப்படி வந்துச்சு பணம் அப்படி வந்துச்சு பணம் அப்படி வந்துச்சு பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே கெடுத்து கொள்றீங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்க நினச்சிட்டாருன்னா இந்த உலகத்தில் எவனாலையும் அதை தடுக்க முடியாது. அது உண்மை. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை வராது, வேதனை கூடாது. அப்போ ஆண்டவர் கொடுக்க நினைச்சதை எவனாலாவது தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நீங்கள் இந்த நாளில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பூமியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இந்த பூமி உங்களுக்கு சொந்தமா அப்படின்னா இல்லை. ஆனால் இருக்கிற வரையிலும் நீங்கள் அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்லைன்னா எப்படி சொல்கிறீங்க சொந்தம் இல்லைன்னு? அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பிர்க்மன்ஸ் பாடும்போது பரலோகம்தான் என் தாய் வீடு, பரிசுத்தந்தான் என் மூச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்போ பரலோகம்தான் நமக்கு சொந்த இடம். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போக போகிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம பரலோகத்துக்கு எப்போ போவோம் யாருக்கும் தெரியாது. 2 காரணம் நம்ம பரலோகம் போகிறதுக்கு வழி இருக்குது. 1, ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தா நாம் பரலோகத்துக்கு போவோம். 2, ஆண்டவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பரலோகத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் போயிட்டோம்னா அவ்வளோதானா அப்படின்னு சொன்னால் இல்லை. 7 வருஷம் பொறுத்து புதிய நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 7 வருஷம் பொறுத்து திரும்ப நாம் இந்த பூமிக்கு, இதே பூமிக்கு திரும்ப வருகிறோம். வசனத்தின்படி 7 வருஷம் பொறுத்து இந்த பூமிக்கு நம்ம திரும்பி வருகிறோம். 7 வருஷம் பொறுத்து திரும்பி வந்து 1000 வருஷம் இந்த பூமியை நாம் தான் ஆட்சி செய்கிறோம். அல்லேலூயா. அந்த பாட்டெலாம் இருக்கு. 1000 வருட அரசாட்சியே. 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம். ராஜா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்களாம் யாரு? நீங்களாம் குறுநில மன்னர்களாகவும் மன்னிகளாகவும் இருக்க போகிறீங்க. அதாவது குறுநிலத்தை ஆளுகிற, அதாவது ஒரு பகுதி ஆளுகிற மன்னர்களாக, மன்னிகளாக. மன்னினா பெண்கள், அது பெண்களாக இருக்கிறதுனால மன்னி, அதை எப்படி சொல்கிறது, இளவரசின்னு சொன்னால் கூட அரசி, ராணி, சூப்பர், ராணியாக நம்ம அங்கே ஆள போகிறோம். அப்படி ஆளும் பொழுது 1000 வருஷம் இந்த பூமி நமக்கு சொந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை, மறுபடியும் நாம் பரலோகம் போயிடுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம இருக்கிற வரையிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பூமியை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும்.
அதுக்கு சுதந்திரிச்சுக்கணுன்னா நாம் என்ன செய்யணும்? பணத்தை கொள்ளடிக்கணும், பேங்க்கில் திருடணும், அப்படி போய் இப்படி போய் ஜால் ஜூல் பண்ணி பணத்தை ஏமாற்றி அடிச்சு பிடிச்சி கொண்டாடணும், அப்படிலாம் இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பொல்லாதவர்களின் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சுதந்திரித்துக் கொள்வார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், கர்த்தருக்காக காத்திருக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்காக காத்திருக்கும்பொழுது கர்த்தர் அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது. அல்லேலூயா. உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணும்னு அவர் நினச்சிருந்தார்னா எப்படியாவது வந்து சேர்ந்துடும். அது நிறைய தடைங்க. எப்படி தடை வந்தாலும் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அதை எவனாலையும் யாராலையும் தடுக்கவே முடியாது. அது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது தான் நினைக்கிறாரு. இந்த போது ஒரு முண்டக்கண்ணி அது கண்ணு பட்டாவே எனக்கு எல்லாமே நஷ்டம் ஆகுது அப்படின்னு நினைக்கிற பற்றியா, அதுதான் உன் தப்பு. என்னன்னு சொன்னால், ஆண்டவருடைய சக்தியை விட அவங்க கண்ணு முண்டக்கண்ணு பெருசு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கொடுக்க நினைத்ததை எவனாலையும் யாராலையும் எவளாலையும் தடுத்து விட முடியாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது தேவன் கொடுக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்போ சுதந்திரித்து கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு ஃப்ரெண்டு அவர் சொன்னார், இன்னைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டார். ஃப்ரெண்டுக்காக காலையில் இருந்து ரோட்டை எட்டி எட்டி பார்த்துன்னு உட்காந்துங்க போவோம். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, காணோம். ஒரு ஃபோன் பண்ணுவோம், எங்கே இருக்கிறீங்க? அவர் இப்போ தான் கிளம்பி இருப்பார், பாதி வழி வந்துட்டேன்னுவார். இப்போ இந்த ஃபோன் வந்ததுனால புழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிளம்பியே இருக்க மாட்டார், இதோ பாதி வழி வந்துட்டேன். பாதினா எங்கே அப்படின்னா, அப்புறம் அவர் ஒரு இடத்த சொல்லுவார், சூஸ் பண்ணி. பாதின்னா சொல்லணும்ல ஒரு இடம், அந்த பாதி சொல்லுவார். ஆனால் ஆக்சுவலாக அந்த இடத்த வந்து இருக்க மாட்டார். இந்த ஃபோனு வந்த பிறகு நம்ம ஆட்கள் புழு ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. கரெக்டாக வர்ற இடத்த சொல்லவே மாட்டுறாங்க. வர்ற இடத்த வந்துக்கினே இருக்கிறேன், எங்கே இன்னும் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், இது சொல்கிறது இன்னும் 5-10 நிமிஷத்தில் அங்கே இருப்போம் பாரு அப்படின்னுவார். எப்படி தெரியுமா? இது அண்ட புழுகு ஆகாச புழுகு. இது மாதிரி புழுவுறது எப்போ? ஏன்னா அந்த ஃபோனு வந்த பிறகு, அதுக்கு முன்னெல்லாம் தெரியும், லெட்ரு போட்டுருவாங்க, லெட்ரு போட்டு இன்றைக்கி வராருன்னு இன்றைக்கி ஃபுல்லாக காத்திருப்பாங்க. இந்த ஃபோனு வந்த பிறகு இவங்களும் அடிக்கடி ஃபோன் பண்ணி எங்கே வர அந்த லெட்ரு போடும்போது அப்போ ஃபோன் பண்ணி லெட்ரு போட்டு எங்கே வர அப்படின்லாம் கேட்க முடியாது. இப்போ இந்த ஃபோனு வந்த உடனே எங்கே வர அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கினே இருக்கணும். இங்கே வரேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு பெரிய தொல்லையாக போகுது. நம்ம தான் வரேன்னு சொல்லிட்டுமே, எப்படியும் வர போகிறாங்க அப்படின்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்டுக்கினே இருப்பாங்களா, நாமளும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பொய்யா சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படி ஒரு நிலைமை. சரி, ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்கள், நாம் ஒரு நண்பர்களுக்காக, நம்ம உறவினருக்காக, நம்மளுடைய வேண்டியப்பட்டவர்களுக்காக எவ்வளவு நேரமும் காத்திருப்போம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து காத்திருங்க அப்படின்னா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தா டைம் பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ என்னாச்சு? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நீ எவ்வளோ நேரமாக கணக்கு பண்ணிக்கிற? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் சமூகத்தில் உன்னால் காத்திருக்க முடியல, காத்திருக்க பிசாசும் விடலை. அல்லேலூயா. காத்திருக்கிறதுனால உனக்கு நன்மை உண்டு. அந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு பிசாசு பண்ணுற சதி தான் அந்த டைம் அடிக்கடி பார்க்க சொல்கிறது. வாட்சை கைட்டி என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு கை தட்டுறதுக்கெல்லாம் தடையாக இருக்கும். வாட்சை கைட்டி டைம் நேராக பார்க்குற மாதிரி அந்த இடத்துல வச்சுருவாங்க வாட்சை. சோத்திரம் 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 சோத்திரம். இதெல்லாம் நாங்கள்லாம் அப்படி பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்க இல்லை? நாங்கள் எங்கள் காலத்தில் பண்ண தரோம்.
இப்போ இந்த காலத்தில் வேறு மாதிரியாகவே இருக்க போகிறீங்க, மாறிட்டா இருக்க போகிறீங்க. அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் நல்ல பெரிய வாட்ச் கட்டியிருப்பார். அவர் அதை வாட்ச் HMT அதை கைட்டி வச்சார்னா பெரிய வாட்ச், நல்லா பளிச்சுன்னு தெரியும் டைம், நல்லா ஜெபம் பண்ணியிருப்பார். அப்படியே பார்ப்பார் கணத்தாந்து, அப்படி பார்த்துட்டு திருப்பி ஜெபம் பண்ணுவார். அவர் கூட நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன்ல, அந்த அனுபவம் வரும்ல, அந்த எண்ணம் நமக்கு தெரியும்ல அந்த விஷயம்லாம். அதே போல் நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. காத்திருக்கிறதுனா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். காத்திருக்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு 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 பொண்ணு பார்க்குறோம், இல்லை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாப்பிள்ளை பார்த்து நாம் ஓகே, பொண்ணு வீட்டுக்காரரும் ஓகே சொல்லிட்டாங்க, பையன் வீட்டுக்காரரும் இன்னும் யாரும் சொல்ல மாட்டிங்களா, ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொன்ன பிறகு டேட்டு எப்போ வச்சிட்டாங்கன்னா, கல்யாணம் ஒரு 6 மாதம் தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். எவ்வளோ நாள்? 6 மாதம். என்னடா இது, 6 மாதம் இருக்குது இன்னும். ஆனால் அந்த கல்யாணம் நியமிக்கப்பட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு 6 நாள் தான். அவங்களுக்கு அது 6 நாள் மாதிரி. ஆனால் அந்த வீட்டாருக்கு 6 மாதம் 6 வருஷம் மாதிரி, எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் விஷயம் பாருங்கள், கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களுக்கு 6 நாள் மாதிரி இருக்கும், அந்த வீட்டாருக்கு 6 வருஷம் போல் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க கல்யாணத்தில் இணைக்கப்பட்டவங்க, அவங்களுக்குள்ள அந்த அந்த அன்பு பரிமாற்றம் செய்யும் பொழுது காலம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. அதே போல் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றத்தினால காலங்கள் போவது, காத்திருப்பது உங்களுக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் காத்திருக்கும் போது என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், அடிக்கடி டைமை பார்க்குறீங்க, நாளை பார்க்குறீங்க, நிமிஷத்தை பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்க்குறீங்க, இவங்க இதாச்சு எதாச்சான்னு பார்க்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, காத்திருக்கிறது எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அந்த 2வது வசனத்தை, 2வது பகுதி மட்டும் படிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பூமியை சொந்தமாக்கி கொள்ளும். பூமினா இந்த உலகம் முழுசும் அப்படி இல்லை, உங்களுக்குன்னு ஒரு இடத்த தேவன் தருவார். அல்லேலூயா. அதுதான் அதுக்கு அர்த்தம். பூமியை சொந்தமாக்கி கொள்ளுவீங்க. ஆர்சி பைபிளில் நிலங்களை சொந்தமாக்கி கொள்ளுவீங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ பூமியை நாம் என்ன பண்ணிக்கிறோம், சொந்தமாக்கி கொள்ளணும். அப்போ பூமியை சொந்தமாக்கணும்னா நாம் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது காத்திருக்கணுன்றது உண்மைதான், அதில் நாம் எப்படி காத்திருக்கணுங்கிறது அதில் முக்கியமான ஒரு காரியம். இப்போ பார்த்தோம், நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்தரித்து கொள்வாங்க. அப்போ எப்படி காத்திருக்கணுங்கிற வசனங்களை, ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாசிங்க. சங்கீதம் 37:11. இப்போ வாசித்த அதே சங்கீதத்தில் அல்லேலூயா சொல்லிடலாமா? இப்போ அதே சங்கீதத்தில் 11வது வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், பூமியை சுதந்தரித்து. அதுக்கப்புறம் 2வது அவங்களுக்கு இன்னொரு பிரைஸ் கிடைக்குது, மிகுந்த சமாதானம் உண்டாகிறது. அப்புறம் 3வது மன மகிழ்ச்சியாய் இருப்பாங்க. அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியம், இதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது
எப்படி காத்திருக்கணும்? சாந்த குணம் உள்ளவர்களாக காத்திருக்க வேண்டும். சாந்த குணம், சாந்த குணம்னா அமைதியான குணம். யார் பின்னால் மொத்துன்னு மொத்தனா கூட திரும்பி பார்த்துட்டு குத்திட்டு போ அப்படின்னு சொல்கிற குணம். எப்படிங்க அர்த்தம் அதுக்கு? சாந்த குணம்னா என்ன? ஒருத்தர் மூஞ்சி மேலேயே நச்சு 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 நச்சுன்னு ஒன்று குத்திக்கினுக்கிறாங்க. நான் ரொம்ப சாந்தமாக இருக்கிறேன், இன்னும் குத்து அப்படின்னு சொல்கிறதா? ஒரு விஷயம் தெரியுமா? துஷ்டனை கண்டா, ஆமாங்க, அப்படி நீங்கள் எனக்கு நான் சகித்து கொண்டு இருக்கிறேன். ஏன் ஏன் சகித்து கொண்டிருக்கணும்? அவன் தான் துஷ்டன் தெரியுதே. நீ விலகித்தான் போகணுமே தவிர அந்த உதையை வாங்கிக்கின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வசனம், உலகம் சொல்லுது இல்லை, துஷ்டனை பார்த்தா தூரம் போயிடு. அவன் தான் தெரியுது இல்லை அவன் துஷ்டன்னு. ஏன் அவங்ககிட்ட போய் நம்ம அசிங்கப்படணும், அவமானப்படணும்? அவன் நச்சு நச்சுன்னு குத்தின்னு இருப்பான், மூக்கை உடைப்பான், ஓடுறா மூக்கை ஓடுறா கண்ணு ராஜா அப்படின்னு சொல்லிக்கின்னு இருப்பீம்மா. என்ன கணக்கு பண்ணுறீங்க நீங்கள்? வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். சாந்த குணம் நமக்கு ரொம்ப அவசியம். அது எப்படி இருக்கும்னு சொன்னால் அதாவது அமைதியாக இருக்கும். அது இப்போ என்ன பண்ணோம்? இப்போ பாருங்களேன், கிணத்துல இருக்கிற தண்ணியை பார்த்துருக்கீங்களா? கிணத்துல இருக்கிற தண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். ஒரு கல் போட்டோம்னா அலை சின்ன 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 அலை எழும்போம், அதில் திரும்ப அமைதியாயிடும். கடலுக்கு போய்க்கிறீங்களா? நிறைய தண்ணி இருக்கும், ஒரே இறைச்சலாக இருக்கும். நிறைய தண்ணி இருக்கும், ஆனால் இறைச்சல் அதிகமாக இருக்கும், அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் ஒரு சின்ன குளத்தில் இருக்கிற தண்ணியாவோ, குட்டையில் இருக்கிற தண்ணியாவோ, கிணத்துல இருக்கிற தண்ணியாவோ இருந்தால் போதும். நாம் பெரிய கடலாலாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ அலைச்சலும் அவ்வளோ அலசடியும் நமக்கு தேவையில்லை. அப்போ நம்ம இருக்க வேண்டியதுன்னா சாந்த குணம், யாவரோடும் சாந்தமாக இருக்கணும். ஒருத்தர் கேட்குறாங்க, உங்களை பார்த்து, அக்கா இந்த பஸ் எப்போ வரும்? அந்த கன்றாவி பஸ் எப்போ வருமோ என்னை கேட்குற அப்படின்னு சொல்கிறது சாந்த குணமா? இல்லைம்மா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது சாந்த குணமா? அப்புறம் இது ரொம்ப முக்கியம். ஒரே வார்த்தை தான், அந்த பதில் இன்னமும் ஒன்று தான். பசங்க வீட்டில் அம்மா சாப்பிட்றதுக்கு எதுனா கொடு, அதாவது தின்பண்டங்கள், சாப்பாடு இல்லை தின்பண்டம், அதாவது ஸ்நாக்ஸ். இப்போ அது கேட்குது, பிடிச்சி முத்துல 4 குத்து குத்தி சனின்னு கரம்ப பிடிச்சதே மொப்ப நான் சம்பாதிச்சு அந்த கொட்டியாக வச்சுக்கிறான் அப்படின்னு கேட்கறது சாந்த குணமா? இல்லைம்மா கொஞ்ச நேரம் பொறு, நான் கடைக்கு போகிறேன், வாங்கிக்கின்னு எதுனா வாங்கிக்கின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறது சாந்த குணமா? கடைக்கு போகிறேன், எதனா வாங்கிக்கின்னு கொடுக்குறேன் அப்படின்றது சாந்த குணம். குனியை வச்சுட்டு குமுறுன்னு கூப்பிட்டு மொப்ப நாங்கள் வாங்கி அந்த கொட்டி வச்சுக்கிறான், அவன் நான் சம்பாதிச்சு அந்த வச்சிருக்கிறான். இதெல்லாம் தேவையே இல்லை. அந்த குழந்தை உன்னை கேட்கவே இல்லை. அந்த குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு எண்ணத்தை, கஷ்டத்தை நீ தான் அங்கே உருவாக்குற. உனக்கு உண்மையிலே சாந்த குணம் இருந்தால் மறந்து இருந்த அந்த குழந்தைக்கு அதை நீ ஞாபகப்படுத்த மாட்ட. நீ சாந்த குணம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் அந்த சாந்த குணத்தை காட்டு. முதல்ல உன் குழந்தைங்க கிட்ட காட்டு, அப்புறம் உன் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட காட்டு, உன் கூட பிறந்தவங்கிட்ட. அதெல்லாம் ஈஸியாக காட்டிடுவீங்க. கூட பிறந்தவங்கிட்ட ரொம்ப திட்டிட்டு ஏக்கா அப்படின்னு வந்தால் போதும், அப்படியே வாமா இப்போ தான் வரியா, இவ்வளோ நேரம் மானாவரியாக திட்டிட்டு இருந்தாவோ இப்போ எக்கான ஒன்று அப்படி சொக்காவாயிடுவீங்க. ஆக மொத்தம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நாம் நம்ம குழந்தைங்க கிட்ட இந்த பண்பையும் பணிவையும் காட்ட முடிகிறதா? ஏன் தெரியுமா? அது தாங்க சாந்தம். அந்த ஆவியின் கனியில் 9ல் இது ஒரு கனி. இந்த கனி உங்களுக்கு இல்லை இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பூமியை
சுதந்தரித்துக் கொள்வீங்க. இந்த பூமி உங்களுக்கு சொந்தம். நம்ம பாட்டு பெர்க்மான்ஸ் போடுவேன், இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை அப்படின்னுவாரு இல்லையா? பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தா என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. அல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த பூமியில் நம்ம இருக்க போகிறோம். அதில் நம்ம எப்படி இருக்கணும்? சாந்த காத்திருக்கிறவங்களா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது சாந்த குணம் உள்ளவங்களா இருக்கணும். இந்த குழந்தைங்க கிட்ட காட்டும்போது இது இருக்குது, மற்றவங்களாண்ட காட்ட முடியாது. இப்போ அவங்க கணவர்கிட்ட காட்ட முடியாததெல்லாம் குழந்தைங்கிட்ட காட்டிடுவாங்க. அவர் இப்போ தான் சண்டை போட்டு போயிருப்பார், அவர் ஒரு 4 அடி போட்டு போயிருப்பார். குழந்தை என்ன பண்ணிச்சு, ஏதோ பசிக்குதுன்னு ஏதோ வந்து கேட்டிருக்கோம். அதனால் அவர் அடிக்க முடியாது இல்லை, இவரை பிடிச்சி, இந்த குழந்தைய பிடிச்சி 4 மொத்திட்டு அது பேன்னு கத்தும். ஏன் நான் காட்ட முடியாத இடத்துல காட்டுறது. ஆனால் தயவுசெய்து நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் சாந்த குணம் உள்ளவங்களாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணம் இருக்கணுங்க. சாந்த குணம் இருந்தால் இந்த பூமியை நீங்கள் சுதந்திரித்து கொள்வது மட்டும் இல்லை, மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். நம்ம அடுத்தது 3வது அதுலேயே இன்னொரு வசனம், இந்த சாந்த குணத்திலே இன்னொரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இது என்ன பார்த்தீங்கன்னா அதே வசனம். அதனால் சாந்த குணம் உள்ளவங்களாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சாந்த குணம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த அவங்க கேரக்டர், அது அவங்க கேரக்டரை காட்டணும். இப்போ நீங்கள் யாருன்ட்டு சபையில் கேட்டால் தெரியாது, சபைக்கு வெளியே சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னே இப்போ சென்னையில் இருக்கிறவங்கன்னா தண்ணி வண்டி டேங்க்கு வரும், லாரி வரும், தண்ணி லாரி வரும். அங்கே தண்ணி பிடிக்க போயாகணும். போகும்போது அந்த குடங்க ரெண்டும் சண்டை போடும் பாருங்க. அந்த குடம் இவங்க எத்துமா எப்படி இடிப்பாங்க, அவங்க அந்த குடத்தை இடிப்பாங்க. இந்த குடங்கள் இடிக்கிறதுலேயே ஒரு குடம் தண்ணி வேஸ்ட்டாக போகும். குடத்தை இடித்து சண்டை போடுவாங்க. நீங்கள் நம்ம இங்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன். குழா பிரச்சனை இருக்கா நம்ம ஊரில்? இல்லை. ஆனவர்களும் தப்பிச்சிங்க. இந்த குழாண்ட போனால் தெரியும் நீ யார், உன்னுடைய சாந்த குணம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழாண்ட போகிற பிரச்சனை இப்போ இல்லாததுனால வீட்டுக்கு வீடு குழா போட்டாங்க இப்போ. அதனால் அந்த குழா சண்டை இப்போ இல்லை. ஒருத்தர் ஒரு பிரதர் சர்ச்சிலேருந்து ஒரு பிரதரு இன்னொரு பிரதர் சர்ச்சுக்கு வர பிரதர் புதுசாக ஒரு பிரதர் வந்தார். அவரை தேடிக்கின்னு போயிருக்கார். அவர் இந்த பேர் சாத்ராக் அப்படின்னு வச்சுக்கோ. சாத்ராக் பிரதர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு வீட்டுக்கு கேட்டப்போனா அங்கே குழாவண்ட தண்ணி பிடிச்சிருந்தாங்க ஒரு அம்மா. சாத்ராக் பிரதர் வீடு எங்கே அப்படின்னா, சாத்ராக்குன்னா யாருன்னு தெரியாதுங்க அப்படின்னா, அவர் தாங்க பெருமாள் பிரதர் அப்படின்னாங்க. அவனா அது கிடக்கிறான் பாரு அப்படின்னா. சொன்னது யாருன்னா அவங்க மனைவி. இது மாதிரி இது சாந்த குணமானாக்கா கிடையாது. இது என்னன்னா உங்களுடைய கேரக்டரை நீங்களே ஸ்பாயில் பண்ணுறீங்க. நீங்கள் யார், உங்கள் தகுதி என்னன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்.
அல்லேலூயா. அந்த தகுதியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்பாயில் பண்ணுறீங்க, கெடுத்துடுறீங்க. அப்போ உங்களை பார்க்கும்போது ஐயோ அதுவா மோசமான வாய்ப்பு அதுக்கு, அது கண்ணும் பார்த்தியே எப்படின்னா அப்படி முறைச்சதுன்னா அப்படியே பற்றி எரியிற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? இதுதான் அந்த நம்ம கேரக்டரை அவங்கக்கிட்ட அப்படி காட்டக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற சாந்தம் அவங்களுக்கு வெளிப்பட வேண்டும். மூன்றாவது சங்கீதம் 32 அதிகாரம் 37 அதிகாரம் 22 வசனம். அதே சங்கீதத்தில் அல்லேலூயா. இப்போ நம்ம மூணாவது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கர்த்தரால் யாரெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாரெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாதவங்க. ஆசீர்வதிக்கப்படாதவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கலையோ அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க. யாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா சபிக்கப்பட்டவங்களா? சத்தமாக சொல்லுங்கள். எதை வச்சு சொல்கிறீங்க? இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொன்னால் அதோட விட்டுடணும். திரும்பி இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு எங்களை திக்குள் முக்கள் ஆட வைக்கக்கூடாது இல்லை. அப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான். ஆபிரகாமை என்ன பண்ணார்? அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னே ஆபிரகாமை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எங்கே இருந்தான்? அவங்க உலகத்தோடு இருந்தான். கவனிங்க, ஆபிரகாம் எங்கே இருந்தான்? உலகத்தோடு இருந்தான். அவனை தனியாக கூப்பிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அப்போ உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு ஆசீர்வதிச்சார். இதுதான் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறது. இப்போ அந்த ஆபிரகாமுடைய இடத்த பாருங்க. அவங்க இருந்தான், எங்கே இருந்தான்? உலகத்தோட விக்கிரக ஆராதனையோட ஒரு கட்டில் இருந்தான். அவனை அங்கிருந்து அழைச்சி வெளியே ஒரு இடத்துக்கு, அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார், ஆசீர்வதிச்சார். அப்போ நம்மளையும் அப்படி தான் பிரித்து எடுத்தார். எங்கே தெரியுமா இருந்தீங்க? பூமியின் கடையாந்தத்தில் இருந்தீங்களா? பரவாயில்லையே. எங்கே அது எங்கே இருக்குது? அந்த இது பூமியின் கடையாந்தரத்துன்னு சொன்னீங்களா, அது எங்கே இருக்குது? நாமளும் உலகத்தோடு உலகமா, பாவத்தோடு பாவமா, சேத்தோடு சேரா, அசுத்தத்தோடு அசுத்தமா, குப்பையோடு குப்பையா உயன்று கடந்தோம். அல்லேலூயா. உங்களை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து தம் இரத்தத்தினால் கழுவி ஞானஸ்தானம் முழுக்கினால் உன்னை சுத்தமாக்கி அவர் ஒரு இடத்துக்கு உன்னை இப்போ அனுப்புகிறார், புஷ் பண்ணுறார், அனுப்புகிறார். நீ அங்கே போனீன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இல்லைங்க நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், இங்கே தான் நின்று இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அங்கே அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை பாருங்கள், அந்த இடம் பாருங்கள். இப்போ நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தி எழுந்த பின்பு 28 அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் யார்? அது சீஷர்களை நோக்கி, கவனிங்க ரொம்ப முக்கியம், வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இப்போ எங்கே போகணும்? புறப்பட்டு எங்கே போகணும்? அது வரல சொல்லுங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க? அவங்க ஒரு மலை மேலே இருக்கிறாங்க. இயேசு சந்திச்ச இடத்துல ஒரு மலை மேலே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு எங்கே போகணும்?
ஊருக்குள்ளே போங்க, உலகத்துக்குள்ளே போங்க, தேசத்துக்குள்ளே போங்க, மக்கள் மத்தியில் போங்க. ஏன் தெரியுமா? அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் அசுத்தத்திலையும் அக்கிரமத்திலையும் பொல்லாப்பிலையும் நிறைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் போய் சீஷராக்குங்க, சகல ஜாதியையும் சீஷராக்குங்க. சீஷராக்கி அவங்கள வெளியே கொண்டு வந்துருங்க. பரவாயில்ல சொல்லுங்க, அவங்கள சீஷராக்கி வெளியே கொண்டு வந்துருங்க. அவங்க உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்படிதான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அந்த வசனத்தை பாருங்களேன், அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி பாருங்க. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் கடைசி வரையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி செய்தினா நான் உங்க கூட இருப்பேன்றாரு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நாமளும் அங்கே தான் இருந்தோம், உலகத்தில் தான் இருந்தோம், சேத்துல தான் இருந்தோம், குப்பையில் தான் இருந்தோம், பாவத்தில் தான் இருந்தோம், ரொம்ப கலிஜியான சேத்துல தான் கடந்தோம். ஆண்டவர் அவர் நம்மை தூக்கி எடுத்து தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி ஞானஸ்தானம் என்ற தண்ணீரில் உன்னை தூய்மையாக்கி உன்னை தனியாக எடுத்து உன்னை வேறு பிரித்து வச்சிருக்கிறார். இப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சும்மானாலும் சொல்லிடக்கூடாது. இது என்னென்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் பைபிளில் படிக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு ஆகிடும். ஆனால் விஷயத்தை நல்லா பாருங்கள். உலகத்தில் பாவத்தில் உயர்ந்து கிடக்கிற ஒரு ஆள் தேவனை தெரிந்து கொண்டு தேவனுக்காக வாழ தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுகிறான். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? நீங்க தானா? இப்போ சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆமாம். ஏன் தெரியுமா? நாம் நம்முடைய பிஃபோர் லைஃப், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் நம்ம வாழ்க்கை அங்கே தான் இருந்துச்சு, உலகத்தில் தான் இருந்துச்சு, பாவத்தில் இருந்துச்சு, சேத்தில் கடந்துச்சு, உழன்று கடந்தோம், வெளியே வர முடியாமல் தவிச்சோம். அங்கேருந்து தேவன் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வெளியே எடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானா இந்த வசனம் இப்போ படிச்சு பாருங்க, இந்த வசனத்தை இப்போ படிச்சு பாருங்க. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதாவது வெளியே பிரித்தெடுத்து வேறு பிரித்து தனியாக எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவங்க தான் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அவங்களால மட்டும்தான் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள முடியும், மற்ற யாராலையும் முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், நிறைய நீங்கள் விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, சில பேர் இதுதான் உலகம்னு வச்சுங்களேன், இந்த 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 ஸ்டூல் இல்லை, இந்த ஸ்டூலுக்கு அண்ணாண்டு கருத்து உலகம், இன்னாண்டு கருத்து ரட்சிக்கப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேராக வெளியே போவாங்க, உலகத்தில் இருக்கிற மக்களை சந்திப்பாங்க, அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, போவாங்க, சந்திப்பாங்க, யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி இசுக்குன்னு இந்த பக்கம் வந்துடுவாங்க. அங்கே செட்டில் ஆகிறது நல்லதா, இன்னாண்ட வர்றது நல்லதா? வெளியே இன்னாண்ட வர்றதுதான் நல்லது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்களுக்கு அவங்களாய் மாறி அவங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன் அப்படின்றார். எது கரெக்ட்? நான் அவங்களோட சேர்ந்து அவங்களில் ஒருத்தனாக மாறி அடிமைக்கு அடிமையாக மாறி நான் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறது கரெக்டா? போனார், பிடிச்சிக்கின்னு வெளியே வந்துட்டார், அவர் கரெக்டா? அதுதான் கரெக்ட். எப்படின்னா, ஒரு ஆள் மீன் பிடிக்க போகிறான், தூண்டில் போடுறான், மீன் கிடச்சிச்சு. மீனை கிடைச்ச மீனை
மீனை கூடவே கிணத்துல விழுந்து, குட்டையில் விழுந்து, ஏரியில் விழுந்து மீனா கூடவே இருப்பானா, இல்லை எடுத்துக்கணும் வீட்டுக்கு வருவானா அப்படின்னா, எடுத்துக்கணும் வீட்டுக்கு வர்றவன் தான் சரியானவன். நான் மீன் கடிச்சிச்சு மீனா கூட குதிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் அவனை வெளியே போக விடாத தடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவன் இன்னும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். கர்த்தரால் ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உலகத்தில் இருந்தோம் ஏற்கனவே, நம்மளை வேறு பிரிக்கிறாரு, நம்மளை தனியாக அழைக்கிறாரு, ரத்தத்தை கொண்டு கழுவுறாரு, ஞானஸ்தானம் முழுக்கினால் நம்ம பிரித்தெடுக்கிறார், ஞானஸ்தான பரிசுத்த ஆவியினால் நம்மளை அபிஷேகம் பண்ணுறாரு. இவ்வளவுக்கும் அப்புறம்தான் நாம் யாராக மாறுறோம்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக மாறுகிறோம். நான்காவதாக சங்கீதம் 37:29. அப்புறம் இல்லைங்க, அதே அந்த ஒரு வசனம் மட்டும். ஆமேன். அரளிய சொல்லமா. இப்போ அடுத்தது நான்காவது யாரு பூமியை சுதந்திரிப்பாங்க? நீதிமான். இப்போ இந்த நீதிமான்னா யாரு? இப்போ முதல்ல பார்த்தோம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்த்தோம். கரெக்ட் தானே? கரெக்ட். அடுத்தது நம்ம நீதிமான் யாரு? இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் நீதிமான்? இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் நீதிமான்? தூங்குறவங்க எல்லாம் நீதிமான் சொல்லலாமா? தூங்குறவங்கள நீதிமான் சொல்லலாமா? இல்லை மூழ்கிங்கிறவங்கள நீதிமான் சொல்லலாமா? மூழ்கிங்கிறவங்கள தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. சரி, கவனிப்போம். தூங்குறவங்க தூங்கிட்டு போட்டு பாவம். நான் பேசுறது அவங்களுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குதுன்னா அது ஏன் கெடுப்பானே இல்லையா? சரி, தூங்கிட்டு போட்டோம். நம்ம உயிர் மூழ்கிங்கிறவங்க, உயிரோடு இருக்கிறவங்க வசனத்தை கேளுங்க. இப்போ கவனிங்க, நீதிமான்கள் யார்? நீதிமான்கள் கரெக்ட். அப்புறம் இப்போ நம்ம முதல் நீதிமான் யாரு அப்படின்னா ஆபிரகாம் நீதிமான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் எப்படி நீதிமானா மாறினாரு அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ ரொம்ப கவனமாக கவனிக்கணும். விசுவாசிக்கிறவங்க நீதிமான். இப்போ விசுவாசம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமாக ஒன்று, விசுவாசம்னா என்ன? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? வசந்த் சொல்லுவீங்க, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததின் நிச்சயம்னு சொல்லுவீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் எல்லாம் அமைதியாக இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசம் என்றால் அது கிரியையில் காணணும். அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புறீங்க, இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்க, அதையே விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் உங்கள் விசுவாசம் பெருசு. நீங்கள் நம்பின அந்த விசுவாசம், அந்த பொருள் கிடைக்கலன்னா உங்கள் நம்பிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சோர்ந்து போயிடுவீங்க, ரொம்ப அப்படியே அப்செட் ஆகிடுவீங்க. அப்போ என்ன ஆகிடுன்னா விசுவாசமே அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள், நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு முன்னே ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை ஆண்டவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னே அது அவருக்கு சித்தமானு கேளுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு 10 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கினாரு, அதுபோல் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருமா அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா என் செல்லம் என்ன அறிவாகுது, ஒரு கல்யாணம் கேட்குது பற்றியா அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, கூப்பிட்டு பளிச்சுன்னு கொடுப்பாங்களா?
ஏன் கொடுப்பாங்க? அது என்ன தப்பாவா கேட்டுச்சு? அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிடுச்சு, 20 வயசு அண்ணன், 25 வயசு அண்ணன் கல்யாணம் பண்ணிடுச்சு. அதை பார்த்த உடனே, அந்த அண்ணனை பார்த்த உடனே இவனுக்கு ஆசை வந்துச்சு, தப்பு கேட்டான். அதில் என்ன தப்பு அப்படின்னா, நாம் என்ன யோசிப்போம் தெரியுமா? நீ குழந்தை, அல்லேலூயா, நீனா குழந்தை, உனக்கு இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது, படிக்க வேண்டியது, பண்பட வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது. அப்போ அந்த காலம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ குழந்தைக்கு மட்டும்தான் இது, நமக்கெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்னா நாம் அவன் குழந்தை மாதிரி கேட்டுடலாம். குழந்தை அது மாதிரி உங்கள்கிட்ட கேட்டால் உடனே குழந்தைய பிடிச்சி போட்டு சாத்துன்னு சாத்துறது. அப்போ உன்னை யார் பண்ணுறது? இது மாதிரி அப்போ குழந்தை மாதிரி நாமளும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? அடம்பிடிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு இப்போ ஒரு விஷயத்தைன்னா ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், அது அவருக்கு சித்தமா, அது எனக்கு தகுதியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? இந்த குழந்தை எப்படி கல்யாணம் கேட்டது தப்போ அதை போல் நம்ம கேட்குற விஷயம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு பிரியம் இல்லாததை குழந்தை கேட்டாக்கா எப்படி அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களோ, அதே போல தான் நீங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாததை கேட்கும் பொழுது தேவனும் வருத்தப்படுவார். அல்லேலூயா. அப்போ நீதிமான் என்றால் விசுவாசிக்கணும், அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த எபிரேயர் 11:6 பாருங்களேன், விசுவாசத்தை பற்றி இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார் அவர். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடவே கூடாத காரியம். அப்போ தேவனிடத்தில் சேர்றவன் எப்படி சேரணும்? அவர் உண்டு என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ முதல்ல நீங்கள் சில பேருக்கு ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே சந்தேகம் தான் சில பேருக்கு. எல்லாரும் கை தட்டுற, ஏன்னா ஒரு உருவம் இருந்துச்சுன்னு சொன்னால் இதோ இருக்குதுப்பா உருவம், தோத்திரம் அப்படின்ட்டு போயிடலாம். சில பேருக்கு இது பழக்கம், தோத்திரம் அது ஒரு சிலையை பார்த்தா இப்படி பண்ணுறது. அது மாதிரி ஒரு சிலையும் காணுமே, ஆண்டவருக்கு ஒரு சிலை வேணுதா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர். நான் சொல்லட்டுமா, அவர் அப்படி அரிதாய் அப்படி அவர் சீக்கிரமாய் உனக்கு கிடைச்சிட்டாருன்னா அவர் அவர் மேலே இருக்கிற அந்த அக்கறை உனக்கு குறைஞ்சி போயிடும். நீ கூப்பிடணும், அவர் வரணும், அதுதான் சிஸ்டம். அல்லேலூயா. தேடுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இதுதான் சிஸ்டமேட்டிக்கு. நீ பார்த்து கேட்காத எதுவும் வந்து எல்லாம் உனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் கடவுளை குறித்ததான பக்தி பயம் உனக்கு இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், நீதிமானன்னா அவனுக்கு விசுவாசம் இருக்கணும். முதல்ல விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவன் ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு, அது முதல்ல விசுவாசிக்கணும். அப்புறம் அவரை தேடுற, இயேசு கிறிஸ்துவை தேடுற எல்லாருக்கும் அவர் பலன் கொடுக்கிறார், பதில் சொல்கிறார், அவர் கிரியை செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதாங்க விசுவாசம். இப்படிப்பட்டவங்க தான் விசுவாசி. இப்படி விசுவாசிக்கிறவங்க பேர் தான் நீதிமான். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதிமானாக மாறினான், நீதியாக எண்ணப்பட்டது, நீதிமானாக மாறினான். அப்போ ஆபிரகாம் நீதிமானா மாறினான்னா அப்போ ஒரு முதல்ல கவனிங்க, அவன் விசுவாசிக்கணும். தேவன் உண்டு, தேவன் ஒருவர் இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார், அவருக்கு ஜெபம் பண்ணா பதில் கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உனக்குள்ள உறுதியாக இருந்தா நீங்க தான் நீதிமான். அல்லேலூயா. நீங்க தான் நீதிமான். அப்புறம் கவனிச்சு பாருங்க, அப்படி நீங்க நீதிமானா இருந்தா இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்.
அல்லேலூயா சொல்லமா. இந்த பூமி உங்களுக்கு சொந்தம். எப்போ? நீதிமானாக இருந்தால். பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்றேன். காத்திருக்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான்காவது நீதிமான்கள், அடுத்தது ஐந்தாவது சங்கீதம் 37:34. ஆம், ஆமேன். இப்போ கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். இப்போ முதல்ல நம்ம படிச்சது கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு படித்தோம். இந்த வசனத்தில் பாருங்க, கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. வழியை கை கொள்வது எப்படி? அது ஒன்றும் இல்லை. இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பிரமாணம் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் பிரமாணம் கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லுங்க? 10 கட்டளைகள். 10 கட்டளைகளை குறித்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறாங்க, இந்த 10 கட்டளையில் எது பிரதான கட்டளை அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பாருங்க, தேவன் கொடுத்த 10மே பிரதானம்தான். கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்க? இந்த 10ல் எது பிரதானம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. இது 1. இது முதலாம் கற்பனை. 2வது, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி அப்படின்னு சொல்லு. இது 2த்திலையும் இந்த 10ம் அடங்கிடுச்சின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. 2 விஷயத்தை சொல்லி 10 விஷயத்தை இதுக்குள்ள அடக்கிட்டார். எப்படி பாருங்க, ஆண்டவரை என்ன சிக்கல் முக்கல் ஆடுற மாதிரி கேள்வி கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்ல கற்றிருந்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம காத்திருக்கிறது முக்கியம் இல்லை, காத்திருக்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லை, என்ன செய்யணும்? அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பாட்டு மட்டும் பாடுவோம். அவர் நடந்து செல்கிறார், நான் தொடர்ந்து செல்கிறேன், என் கால்களுக்கு தீனலானவர். பாட்டு மட்டும் அழகாக பாடுவோம். அவர் கடந்து எப்போ சொன்னார்? நீ எப்போ கூட போன? எப்போ உன் கால்களுக்கு அது தீபமாச்சு? ஒரு நாள் கூட அவர் கூட நீ நடந்ததே கிடையாது. நீ நடந்தன்னு சொன்னா உண்மையாகவே நான் சொல்றேன், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோடு சஞ்சரித்தான். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனோடு சஞ்சரிச்சா கல்யாணம் பண்ணிக்கூடாது, குழந்தை குட்டி பெற்றுக்கூடாது, அப்படியே ஒரு காட்டில் போய் காட்டுவாசி போல் இருக்கணும், காட்டுப்பூச்சி மாதிரி வாழணும், அப்படிலாம் நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. அந்த ஏனோக்கை படிச்சிங்கன்னா அவன் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க குமாரர் குமாரத்திகளை பெற்றாங்கன்னு சொன்னால் தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க தன் குடும்பத்தையும் நல்லா வச்சுக்குவாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனோடு இருக்கிறான்னா அவன் குடும்பம் எப்படி இருக்கும்? தேவன் பக்கத்து வீட்டில் எத்துமே வச்சுருப்பான். தேவனோடு கூட அவன் வீட்டை எத்துமே பக்கத்தில் வச்சுருப்பான். அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய வழியை நீங்கள் கை கொள்ள வேண்டும். காத்திருக்கிறது
ரொம்ப நல்லது. அதோட அவர் வழியை நீங்கள் கை கொள்ள வேண்டும். ஏனோக்கு எப்படி அவன் ஒவ்வொரு நாளும் தேவனோடு சஞ்சரித்தான். அந்த ஒரு கதையை சொல்லுவாங்க. அதை ஆண்டவர் வருவாராம். ஏனோக்கு அப்படின்னு வரான். ஐயா அதோ இருக்கிறேன் ஐயா அப்படின்வானா. பாப்பா அந்த ரோட்டு வரலும் பேசிட்டு போகலாம் அப்படின்னு வரான். அவங்க 2 பேரும் ரோட்டு வரலும் பேசிட்டு போனாங்களாம். கூட்டு ரோட்டு வரலும் பேசிட்டு போனாங்களாம். அப்புறம் அங்கே பேசிட்டு, சரிப்பா டைம் ஆச்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. சரி, அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஆண்டவர் பரலோகம் போயிட்டார். திரும்ப ஒரு நாள் ஒரு மறுநாள் வந்தாராம். பேசினே போனாங்களாம். அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். அப்புறம் பார்த்து, சரிப்பா டைம் ஆச்சு நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாராம். 3ஆவது நாள் பேசிக்கினே போனவங்க பரலோகத்துக்கே போயிட்டாங்களாம். சரிப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டியே, திரும்பி இன்னத்துக்கு போக போகிற, எங்கேயே இருந்துட்டாராம். இப்படி தான் அவர் கதையை சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன், உண்மையான கதை. நான் ஊழியத்தின் ஆரம்பம், நான் இந்த சுவிசேஷம்லாம் உட்கார வச்சு சொன்னேன்னா அருமையாக சொல்லுவேன். உட்கார வச்சு விசுவாசிகள், புது ஆளுங்களுக்கு, ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். அன்றைக்கி அந்த சகோதரனுக்கு கல்யாணம், அவங்க சொந்தத்தில் கல்யாணம். அவர் என்ன பண்ணார், நான் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அந்த சகோதரனை இட்டு அந்த பக்கம் ரோட்டுக்காக இட்டு போயிட்டேன். அந்த பக்கம் இதுக்காக அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம், அப்படி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இட்டு போயிட்டேன். அங்கே இட்டு போய் ஒரு வாராபதி மேலே உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிரதர் கல்யாணம் பண்ணார் பாரு. அன்றைக்கி தான் ஒரு கல்யாணம் பண்ணி சுவிசேஷத்தை கேட்ட உட்கார்ந்தா இருப்பார். இங்கே என் பக்கத்தில் நெய் மறந்துட்டார். வீட்டில் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையை காணோன்னு தேடிக்கிறாங்க. கிணறுலாம் தேடுறாங்க, மரத்தெல்லாம் தேடுறாங்க. கல்யாணம் பிடிக்காத கல்யாணம் பண்ணி கிணத்துல செத்துட்டானோ, இதெல்லாம் மரத்தில் கத்தில் தூக்க மாட்டிக்கினானோன்னு ஊரு பூரா சுற்றி தேடுறாங்க. கடைசியில் அவங்க சொந்தக்கார ஒருத்தர் பஸ்ஸு டிரைவர், அவர்கிட்ட பொண்ணப்பா தேடிங்கிறீங்கன்னு அவர் வண்டி நிறுத்திட்டு கேட்குறாரு. இதை போல் கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணார், பஸ் அந்த ரோட்டில் போகிறாரு. நாங்கள் அந்த ரோட்டில் உட்காந்துன்னு பேசிக்கிறோம். பஸ்ஸை நிறுத்திட்டு சொல்கிறாரு, டேய் நீ செத்துட்டேன்னு சொல்லி தேடிங்கிறாங்க, நீங்கள் என்னடா பண்ணிக்கிற அப்படின்னாரு. சுவிசேஷத்தை கேட்டு ஒருத்தன் மறந்து கல்யாணம் ஆனதையே மறந்து உக்காந்துக்கிறான்னா பார்த்துக்குங்க. அதுதாங்க கர்த்தரை பற்றி கொள்வது. அல்லேலூயா. அந்த சகோதரர் இன்னைக்கு ஊழியக்காரர் இருக்கிறார். இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், கர்த்தரை நீ தேடுறது முக்கியம் இல்லை, காத்திருக்கிறது முக்கியம் இல்லை, அப்படியே கடைபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. பிடிச்சுக்கணும், அப்படி கெட்டிமா போய்கின்னு இருக்கணும். அவரை எப்படி பின்னோக்கே நான் பின்னால் தங்கம் என்னை கூப்பிடுது, ஒரு தங்க கட்டி நிற்குது 1 கிலோவில், திரும்பி பாரு எடுத்துக்கோ, உனக்கு தான், நான் உனக்கு தான். பின்னோக்கே நான் பின்னோக்கே, ஒரு வைரக்கல் நிற்குது, அது சொல்லுது உனக்கு தான், நான் எடுத்துக்கோ, பல கோடி மதிப்புள்ளவன் நான், என்ன எடுத்துக்கோ. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஒரு சூட் கேஸ் நிற்குது, பல கோடி ரூபாய் பணம் இருக்குது. அது சொல்லுது, டேய் இன்னைக்கு நல்ல வாய்ப்புடா, நான் பல கோடிடா விட்ட, நாளைக்கு நீ கிட்டடா அப்படின்னு சொல்லு. ஆனால் இவர் சொல்கிறாரு, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவைக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அல்லேலூயா. இப்போ நமக்கு பாருங்க, கர்த்தருடைய வழியை கை கொள்ள வேண்டும், ரொம்ப முக்கியம். அப்படி கை கொள்றவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 6வது கடைசியான வசனம் வாசித்து முடிக்கலாம். சங்கீதம் 25 12 13 வசனம்.
ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நீங்கள் அந்த நான் ஒவ்வொன்றையும் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் வசனம் மட்டும்தான் சொன்னேன். இதையும் நீங்களே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இங்கே 13வது வசனத்தில் பாருங்க, அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். முதல் 12வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அடுத்தது 13வது வசனத்தில் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். இப்படி எடுத்துக்குவோம் ஷார்ட்டாக. இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்தது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பாங்க? நம்ம ஜபத்துக்கு வந்த உடனே கர்த்தர் வந்துக்கிறார், ஐயோ கர்த்தர் வந்துட்டார், ஐயோ கர்த்தர் வந்துட்டார், இப்படி பயப்படுற பயம் பாசாங்கு. இது பேர் என்ன? பாசாங்கு. பயப்படுற மாதிரி. உண்மையான பயன்றது என்ன தெரியுமா? இங்க இருக்கு, இங்க இருக்கணும். அதாவது என்னன்னா, இப்போ ஒருத்தர் பெரியவர், ஒரு பெரியவர் இப்படி வச்சுக்கோமா, இந்த ஊரில் நாட்டிலேயே ஒருத்தர் பெரியவர், தமிழ்நாட்டில் ஒருத்தர் பெரியவர். யாரை சொல்லலாம்? தமிழ்நாட்டில் பெரியவர் முதலமைச்சர் வச்சுக்கலாமா? சொல்லலாமா முதலமைச்சர்? சரி, அவர் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணுறார். உங்கள் வீட்டுக்கு வரேன்னு ஃபோன் பண்ணுறார். என்ன பண்ணுவீங்க? ஐயோ கையும் ஓடல காலும் ஓடல, ஓடாது அது. அங்கே தான் பிரச்சனையே. அப்புறம் அவங்க ஆட்கள்லாம் வருவாங்க, எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, வழி அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அவங்க ஆட்கள் அவங்களே ஆட்கள் அனுப்பி ரோடு எப்படி இருக்குது, போக முடியுமா, கார் போக முடியுமா, அங்கே நான் போக முடியுமா, அது எல்லாத்தையும் பார்த்து அவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து போகிற அளவுக்கு எல்லா வசதியும் செய்திருவாங்க. இப்போ நீங்கள் அவருக்கு எப்படி பயப்படுவீங்க? முதலமைச்சர் வந்துட்டீங்கல்ல அப்படின்வீங்களா? எப்படி பண்ணுவீங்க? பணத்தால் அடிப்பீங்களா? இல்லை, எனக்கு புரியல, சரியா சொல்லுங்க. வணக்கம் சொல்லி வரவேற்பீங்களா? ஐயோ கத்தாவே, பணத்தால் அடிப்போன மாதிரி தெரியுது. சரி சரி சரி, வணக்கம் சொல்லி வரவேற்பீங்க. எப்படி தெரியுமா? இவ்வளவு குனிஞ்சி, இவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஆள் அப்படியே 3 அடியாக குனிஞ்சி வணங்கும். இதுதாங்க பயபக்தி. நம்ம பயப்படுறதுன்னா அப்படியே கை கால்லாம் உதறது இல்லை. அது நிறைய, அது இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாசாங்கு, ஆக்டிங், நடிப்பு. இந்த நடிப்புலாம் அவர்கிட்ட செல்லாது. ஒருவேளை என்கிட்ட கூட செல்லலாம், நான் கூட நம்பிடலாம். ஆனால் நம்ப மாட்டார் அவர். அல்லேலூயா. 5 அடி 5.5 அடி இருக்கிறன்னா அவரை பார்த்து இப்படி கும்பிட்றேன்னு சொன்னா அதுதான் அவருக்கு பயப்படுற பயம். அப்போ அவருக்கே, நான் இந்த முதலமைச்சருக்கே அவ்வளோ பயம்னா, இந்த அண்ட சராசரத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவருக்கு நான் எப்படி பயப்படணும் சொல்லுங்க? நீங்க எப்படி பயப்படுவீங்க? அப்படியே நான் தலைகீழாக நின்று கும்பிடுவேன். இது என்ன தெரியுமா? ரொம்ப கொழுப்பு. கால் மேலே வந்துச்சுனாவே கொழுப்பு தானே. ஆமாம், தப்பு தான். அப்போ என்னன்னு சொன்னால், ஆண்டவரை நம்ம மனசில் மரியாதையோடு நம்ம ஆராதனை செய்தோம்னாவே அதுதான் நாம் அவருக்கு பயப்படுற பயம். நிறைய வசனங்கள் ஆதாரம் இருக்குது, ஆனால் டைம் கிடையாது. நான் அந்த வசனங்கள்லாம் சொல்லுவேன். கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி இருக்கும், கர்த்தருக்கு எப்படி பயப்படணும் அப்படிங்கிற வசனங்கள் ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு சாதாரணமாக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுங்க. உலகத்தில் எனக்கு 2 விஷயம், எனக்கு ஒரு விஷயம் நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம், தரிசனத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம். ப்ளூ கலர் வானம், ரெட் கலர் வானம், 2 வானம். நான் ஒரு
மினி ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கேன். நான் ஒரு சின்ன ராக்கெட்டு போல் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். அது ரொம்ப வேகமாக பறக்குது. 2 வானம், ஒன்று ப்ளூ, இன்னொன்று ரெட்டு. இந்த 2 வானத்துக்குள்ள நடுவில் நான் போகிறேன். அப்போது ஒரு சத்தம் கேட்குது. என்ன தெரியுமா? ப்ளூ வானத்துக்குள்ளே போகிறேன். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, இது உலகம், இதுக்கு நீ பயப்படாத அப்படின்னாரு. 2வது நான் ரெட்டு வானத்துக்குள்ளே போகிறேன். இது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. அல்லேலூயா. அன்னைக்கு எடுத்த முடிவுங்க. இன்னி வரையில் என்னை நான் மாற்றிக்கவே இல்லை. உலகத்தை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை, பயந்ததும் இல்லை. ஆண்டவருக்காக நான் பயப்படாமல் இருந்ததும் இல்லை. இன்னை வரையிலும் கர்த்தர் நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே ஆண்டவர் உங்களையும் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த 6 காரியங்கள் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தீங்கன்னா இந்த பூமியில் உங்களுக்கும் ஒரு பங்கு, ஆசீர்வாதம், இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு பகுதியை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்துவார். யாராவது ஒருத்தர், கர்த்தரால் ஏற்பட்ட யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இறங்கி ஆளுகை செய்ததுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை வரை இருந்து காத்தருள்வதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தி வணங்கி விடை பெறுவோம்.